ஹாய், இன்னைக்கான ரெசிபி வரகு ஒரு வரமாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அப்போது அதில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? வரகு அரிசியை வச்சு இட்லி தோசை பண்ணியிருக்கேன். அது எப்படி மாவு எப்படி அரைக்கிறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கிளாஸ் இட்லி அரிசி, அரை கிளாஸ் பச்சரிசி, ஒரு கிளாஸ் வரகரிசி, ½ கிளாஸ் உளுந்து. வரகு அல்லது கோடோ மில்லட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இது ஒரு சிறு பழுப்பு நிற தானியம். வரகு அரிசி உண்பதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள்: இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை ஒழுங்குபடுத்த உதவுகிறது, இரத்த கொலஸ்ட்ரால் அளவுகளை முறைப்படுத்த உதவுகிறது, எடை இழப்பிற்கு உதவுகிறது, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது, செரிமானத்தை மேம்படுத்தும். வரகு உடலுக்கு அதிக சக்தி அளிக்கும். வரகில் அரிசி கோதுமையை விட நார்சத்து அதிகம், விரைவில் செரிமானமாகும் தன்மை கொண்டது. மேலும் தானியங்களில் அதிக புரதம், தாது பொருட்களை கொண்டது. இதில் பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேங்கனீஸ், காப்பர், இரும்புச்சத்து, கால்சியம், வைட்டமின் பி அனைத்தும் நிறைந்துள்ளன. சிறுநீரக பெருக்கி, மலச்சிக்கலை போக்கும், உடல் பருமனை குறைக்கவும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், தேவையற்ற நச்சுகளை வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை சீர் செய்யவும் உதவுகிறது. கல்லீரலை சீராக்கவும், நரம்பு மண்டலங்களை எலும்புகளையும் பலப்படுத்தவும், மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு வரகு ஒரு வரம். இதில் புட்டு, வெண்பொங்கல், கார பனியாரம், இட்லி, புளியோதரை, உப்புமா என விதவிதமாக செய்யலாம். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்ச மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுலேயே பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சாஃப்டான இட்லி கிடைக்கும். பட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட்டாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த வரகு அரிசி வந்து பழுப்பு கலராக இருக்கனால இந்த மாதிரி தான் வரும் இட்லி. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நாளெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 3 to 4 days அந்த அளவுக்கு தான் வந்து மாவு வந்து நம்ம அரைச்சி வைக்கணும். ஓவராக வந்து புளிக்க வச்சா இந்த சிறுதானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் புளிப்பு இருக்கக்கூடாது. இட்லிக்காக இவ்வளோ புளிக்க வச்சுருக்கோம். தோசையாக இருந்தால் ஒரு 5 hours புளிச்சாலே போதும். மற்றபடி இட்லிக்கு நல்லா பொங்கி வரணுன்றதுக்காக நான் 8 hours விட்டேன். நல்ல சாஃப்டான இட்லி வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குடும்ப ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். அதுவும் வீட்டு கண்மணிகளான நம்ம பெண்மணிங்கிட்ட தான் இருக்குது. அப்போது மளிகை சாமான் லிஸ்ட்டில் மறக்காமல் எல்லா சிறுதானியங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு சிறுதானியம் சாப்பிட்றது மூலமாக நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான குடும்பமே சந்தோஷமான குடும்பம். அந்த ஆரோக்கியம் இந்த மாதிரி சிறுதானியங்களில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மறக்காமல் தினமும் ஒரு சிறுதானிய வகைகள் செஞ்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட பழகிக்கணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை ஆரோக்கியமான குடும்பமாக நம்மளால் கொடுக்க முடியும். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி சிறுதானிய வகைகள் போட்டிருக்கேன், அதை செக் பண்ண மறக்காதீங்க. இதில் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்ல மறக்காதீங்க. அண்ட் தென் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன். மாதிரி சூப்பராக
உள்ள உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணது. சூப்பராக இருக்குது. ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாவு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.